ஐயோ மெதுவா இங்க புரட்டி எடுத்து இங்கதான் சரியா போயிடும். அது சரி. பானு உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் தான் உங்க கண்ணில் படாம ஒரு மூலையில ஒழிஞ்சுக்கிட்டேனே. ஒரு பாவம் அறியாத நீங்க என்னால அடியும் அதையும் வாங்கினீங்க. நீங்க வேதனைப்படுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல கதையா இருக்க. என் கண் முன்னாடி உன்னை ஒருத்தன் கொடுமைப்படுத்தின அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பேடி பாயலா? இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது எதிர்பாராத ஒரு சம்பவமா இருந்தா அதை மறந்துடலாம். ஆனா அந்த கும்பல் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த நேரத்திலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்குள்ள வைக்கலாம். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரவுடி கும்பல் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்லயே இருக்கதான் முடிவு பண்ணிட்டேன். கையனிடுங்க. முன்பின் அறிமுகமில்லாத நீ எப்பவும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யறேன். உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். Thank you. பானு, சக்கரவர்த்தி, இந்த நேரத்தில் இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். மற்றபடி சில்லறை வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப். மாதம் 1000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு. கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து 4 பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்துல எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்னை தீண்டு தகாத மாதிரி பாக்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலைக்காரின்னு சொல்லுது. அந்த மனவேதனை தான் என்னால தாய்க்க முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும். நான் நிரபராதி. உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட. நான் நம்புறேன்.
விநாயகருக்கு முன்னால சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதியை கொலை பண்ணல. பானு, உனக்கு அக்னி பரீட்சை வச்சு உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கையை நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க, கையை நீட்டு. நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன். கையை நீட்டு. அண்ணா, உங்க அரவணைப்புல எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இருந்துக்கிறது என் வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவு தீபகற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். பானு, இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடை என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு, ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசலை பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவை எனக்கு அடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கை நீட்டி பேசுறீ. ஏய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மக்களை மறுபடியும் கை நீட்டி பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது, விட்டுட முடியுமா? மாமா, ஏம்மா? முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குறதுலயே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.